ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதோடைய ஃபர்ஸ்ட் கேண்டோடைய ஒரு ஓவர்வியூ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்தது தான். ஆனால் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப். டைம் எனக்கு தெரியாது எவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு. ஸோ இந்த நம்ம ஏற்பாடு பண்ண டைமில் முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த 1 மணி நேரம் வந்து ஸ்ரீமத் பாகவத்துடைய இது வந்து நான் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணாதது. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடி நம்ம பெரும்பாலும் பேசாதது. இந்த அடுத்த 1 மணி நேரத்துக்கு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், அதாவது ஸ்ரீமத் பாகவத்துடைய க்ளோரிஸ், அதனுடைய மகத்துவங்களை பற்றி நம்ம அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதருடைய உரை, அது ஏன் வந்து ரொம்ப தனிமையான ஒரு உரை, அதோட கௌடிய வைஷ்ணவர்களுடைய உரை. அப்புறம் நம்ம எந்த புத்தகங்கள் படித்தாலும் எந்த உரை படித்தாலும் பக்திவினோத் டாக்கூர் சொல்கிறாரு எதெல்லாம் இருக்கணும் என்று அந்த ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம முதல் சாப்டருக்கு வந்து போகலாம். ஓகே, பெரும்பாலும் ஏன் நம்ம இந்த ஓவர்வியூ செய்கிறோம்னாக்கா, ஏற்கனவே நம்ம நிறைய மறந்துருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் ஆகிட்டதுனால சரியாக ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஓவர்வியூ செஷன் வந்து செய்யறது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாயங்களுக்கு அத்தியாயம் என்னென்ன சம்பந்தம் என்று அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரிய வரும் இதனால் வந்து. அப்புறம் அதனுடைய என்னென்ன யார் யார் அந்த கேண்டோவில் இருக்கிறா, எந்தெந்த அத்தியாயத்தில் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய கதைகள், இது எல்லாமே வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். அதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரோனாலஜி, ஸ்ரீமத் பாகவத்தில் அந்த குரோனாலஜி எப்படி கொடுத்துருக்குறாங்க என்பது நீங்கள் வந்து பார்க்கலாம். மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும், ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்கன்னா அது குரோனாலஜி வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு கதைகளில். ஸோ அந்த குரோனாலஜி ஸ்ரீமத் பாகவதம் பிரகாரம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்து வருவோம். இன்னொன்று, இது வந்து ஓவர்வியூ தான். இது வந்து உதாரணத்துக்கு பேர்ட்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க, பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ஒரு கடல் வந்து காமிக்கிறது தான் இது இந்த இன்ட்ரடக்ஷன், இந்த ஓவர்வியூ செஷன் வந்து. இதை வந்து நம்ம அந்த கடல் உள்ளுக்குலாம் போய் நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவகாசம் கிடையாது. சும்மா இது ஒரு கடல் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஓவர்வியூ வந்து ஒரு செஷன். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் எப்போ என்ன நிப்பாட்டி நீங்கள் வந்து என்ன கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும் ஸ்ருதி ஸ்மிருதி என்று ரெண்டு பிரிக்கிறோம் நம்ம வந்து. வேதங்கள் அந்தாண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணங்கள், இதிகாசங்கள் என்று நம்ம பார்க்குறோம். இந்த புராணங்கள் வந்து முக்கியமாக வந்து 18 புராணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தொகுத்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதிகாசங்கள் வந்து 2, ஸ்ரீமத் மகாபாரதமும் ஸ்ரீராமாயணமும், இந்த 2 இதிகாசங்கள். ஸோ இந்த புராணங்களை வந்து நம்ம 18 புராணங்களை 3 பிரிவுகளாக வந்து பிரிப்பாங்க. 6 புராணங்கள் சத்துவகுணம், 6 புராணங்கள் தமோகுணம், 6 புராணங்கள் ரஜோகுணம் என்று இந்த 3 பிரிவுகள் வந்து பிரிக்கப்படுகிறது. இந்த புராணங்கள்ல ரொம்ப தலை சிறந்த புராணமாக ஸ்ரீமத் பாகவதம் வந்து கருதப்படுகிறது. அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து அவ்வளோ முக்கியமான புராணம் என்றால், ஒன்று, ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து முக்கியமான இந்த 10 சப்ஜெக்ட் மேட்டர் புராணங்கள் வந்து முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 10 கருப்பொருளை வந்து புராணங்கள் வந்து பேச வேண்டும். அடுத்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்ரீமத் பாகவதமும் வந்து அபௌருஷயா என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கம்பைல் பண்ணது வந்து யாரு? வியாசர் என்பவர் வந்து பகவானுடைய ஒரு அவதாரம். 1. 2வது, இந்த ஸ்ரீமத் பாகவதோடைய சதுஸ்லோகி என்ற 4 ஸ்லோகங்கள் வந்து பகவானாலேயே பிரம்மாவுக்கு சொல்லப்பட்டது. அதுல இருந்து தான் விரிவாக்கம் அடைஞ்சு ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் வேதங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அபௌருஷயா என்ற தன்மை வந்து இருக்கு. அதோடு நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துடைய சாரம் அது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. வேதத்துடைய சாரம் வந்து 3 தான். பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்ற 3 விஷயத்தை வெவ்வேறு வகையாக பிரித்து வெவ்வேறு வகையாக உரை எழுதினாலும் கன்க்ளூஷன் வந்து ஒண்ணுதான். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் வழிபாடு செய்யக்கூடிய பக்தி தான் உயர்ந்தது என்பதுதான் கன்க்ளூஷன். அது வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு இயற்கையான ஒரு கொமெண்ட்ரி என்ற விஷயம் பிரபுபாதர் வந்து அவங்க சொல்றாரு. வியாசர் வந்து வேதாந்த சூத்திரத்தை வந்து கடைசியா எழுதுறாரு.
அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு உரை எழுதுறாங்க பல ஆச்சாரியர்கள். ஆனா அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு நேச்சுரல் காமெண்டரின்னு பிரபா சொல்றாரு, அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அஃப்கோர்ஸ் அது ஏன் அப்படின்னு நிறைய அனலைஸ் நம்ம பண்ணலாம். இருந்தாலும் ஒரு ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேதாந்த சூத்திரத்துடைய நேச்சுரல் கமெண்ட்ரி ஸ்ரீமத் பாகவதம் என்று சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லாத பொழுது அப்ப என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் பொழுது பகவான் மீது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பக்தியும் அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகமாக ஆகிறது. எப்படி பகவான் மேல நம்மளுக்கு பக்தியும் அந்த நம்பிக்கையும் அதிகமாக ஆகுதுனாக்கா, அவருடைய இந்த பேஸ்ட் டைம்ஸ், அவருடைய இந்த லீலைகளை நம்ம படிக்கும் பொழுது. இதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதோடைய முக்கியமான பொட்டன்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ரீமத் பாகவதம் 10 சப்ஜெக்ட் மேட்டரை நம்ம பார்க்கலாம். சர்க விசர்க ஸ்தானம் போஷணம் இதி மன்மந்தரா ஈஷானு கதா, அப்புறம் என்ன ஈஷானு கதா, நிரோக்தா, முக்தி, ஆஸ்ரயா என்று இந்த 10 சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல சர்க விசர்கனாக்கா பிரைமரி கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன். அதாவது பிரம்மா படிக்கிறாரு, முதல்ல பகவான் படிக்கிறார், அதுக்கப்புறம் செகண்டரி பிரம்மா படிக்கிறாரு. ஸ்தானம் போஷணம்னாக்கா இந்த படைப்பை காக்கிறது. போஷணம் பக்தர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கறது. அப்புறம் ஊட்டி அதில் இருக்கக்கூடிய மேல்பான்மையான செயல்கள். மன்மந்தரா அந்தந்த மனுக்கள் காலத்துல நடந்த கதைகள். ஈஷானு கதா பகவானோட லீலாவதாரங்களுடைய கதை. நிரோதா இந்த அனைலேஷன், இந்த கடைசி காலத்துல பிரளய காலத்துல என்ன நடக்குது. முக்தி, ஆஸ்ரயா என்ற இந்த 10 கருப்பொருட்களை ஸ்ரீமத் பாகவதம் பேசுறதுனால இந்த ஸ்ரீமத் பாகவத்தை நாம் மகாபுராணம் என்று நாம் சொல்கிறோம். இது இந்த புராணங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய தன்மை இந்த 10 ஒரு புராணத்துல சொல்லுச்சுனாக்கா, அந்த புராணம் முழுமையான புராணம் என்று நாம் ஆச்சாரியர்கள் ஏற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஓகே, அடுத்து ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த ஸ்ரீமத் பாகவதோடைய பெருமைகள். சனாதன கோஸ்வாமி இதை சொல்றாரு. அவருடைய கிருஷ்ணஸ்தவா முக்கியமா அந்த ஸ்ரீமத் பாகவத்தை புகழும் பொழுது நிறைய ஸ்லோகங்களை சொல்றாரு. குறிப்பிட்ட ஸ்லோகங்களை பார்க்கலாம். முதல்ல சொல்றாரு, சர்வசாஸ்திராப்திரி பீயூஷா சர்வவேதைக்க சத்கலா சர்வ சித்தாந்த ரத்னாத சர்வ சித்தாந்த ரத்னாத்ய சர்வலோகைக்க ட்ரிக் பிரதா. இங்க சொல்றாரு, எல்லா சாஸ்திரத்தையும் கடைஞ்சிங்கனாக்கா அதுல வரக்கூடிய சாரம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். எல்லா வேதங்களுடைய பலம், இந்த எல்லா வேதங்களுடைய கோல் என்ன எங்க சொல்லப்படுதுனாக்கா அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். இதுல என்ன பேசப்படுதுனாக்கா சர்வ சித்தாந்த ரத்னாத்யா, அதாவது எல்லா தத்துவ உண்மைகளுக்கும் முழுகக்கூடிய ரத்தனமாக ஸ்ரீமத் பாகவதம் இருக்கிறது. அதான் ஆரம்பத்திலே 2வது ஸ்லோகத்துல சொல்லுது, தர்ம புரோஜித கைத்தவ அத்திர நிர்மட் சரானம் சதாம். இந்த போலி தர்மங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் தள்ளுது. 3. 4வது இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் சர்வ லோகாயக திருக் பிரதா. இந்த உலகத்துல நன்மை வழங்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம் மட்டும்தான் என்று சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. அடுத்து சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவதோ பிரபு கலித்வந்தாதித்தாய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்திதா. சர்வ பாகவத பிராணா, பாகவதர்களுக்கு எதிரா உயிராக இருக்குதுனாக்கா ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதோ பிரபு, இந்த பாகவதற்கு எதிராக உயிர்னாக்கா ஸ்ரீமத் பாகவதம் சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. அப்போ இந்த களி, இந்த இருளான இந்த களிக்கு ஒரு வெளிச்சமாக வந்ததுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்திதா. இது பகவான் கிருஷ்ணன் பாகவத ரூபமாக இந்த வார்த்தை மூலமாக இங்கே இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பக்தனுக்கு ஸ்ரீமத் பாகவதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. மத் ஏகோ பந்தோ மத் சங்கின் மத் குரு மத் மகாதான மத் நிஸ்தாரக மத் பாக்ய மத் அனந்த நமஸ்தே. ஸ்ரீமத் பாகவதம் ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான நண்பன். 1.
ஒண்ணு. ரெண்டாவது அவருடைய கம்பேனியன், அவருடைய உண்மையான சங்கம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் மட்டும்தான். ஒரு பக்தனுக்கு மிகப்பெரிய செல்வம் ஸ்ரீமத் பாகவதம், ஒரு பக்தனுடைய மிகப்பெரிய ஃபார்ச்சூன், நல்ல அதிர்ஷ்டம் ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு நான் வந்து வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. அடுத்து கடைசியா சொல்றாரு, அசாது சாது தாத்யாயின் அதி நிச்சோதாரகா ஹானாமுஞ்ச கதாச்சின்மான் பிரேம்னா காந்தயோஸ்பா. அப்ப என்ன பண்ணுதுனாக்கா, அசாது சாது அதாயின் அப்படின்னாக்கா, மோசமா பாவம் செய்யக்கூடியவனை கூட ஒரு சாதுவாக ஆக்கக்கூடிய தன்மை ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இருக்கு என்று சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. அப்ப இந்த பாகவதத்துடைய பெருமைகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். மோசமா ஒருத்தர் பாவம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனை கூட ஒரு சாதுவாக ஆக்கக்கூடிய ஆற்றல் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மட்டும் இருக்கு என்று இங்கே சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. அந்த ஸ்ரீமத் பாகவதம் ஹனாமுஞ்ச கதாச்சின்மான் பிரேம்னா திருக்கந்தயோஸ்புரா, எப்பொழுதுமே அந்த பாகவதம் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சனாதன கோஸ்வாமி வந்து பிரார்த்தனை பண்ணுகிறார். ஓகே, இது வந்து கிருஷ்ணஸ்தவாலுக்கு. கிருஷ்ணஸ்தவா ஸ்ரீமத் பாகவத மகிமா கிருஷ்ண லீலாஸ்தவா ஸ்ரீமத் பாகவத மகிமா ஸ்தோத்ரான்னு வந்து ஒரு பிரிவு இருக்கும், நீங்க அங்க வந்து படிச்சு பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது, பத்ம புராணத்திலிருந்து சொல்லப்படுகிறது. பகவான் இந்த முதல் 2 காண்டங்கள் பகவானுடைய 2 திருப்பாதங்கள், 3வது 4வது காண்டங்கள் பகவானுடைய தொடைகள், 5வது காண்டம் பகவானுடைய தொப்புள், 6வது காண்டம் அவருடைய மார்பு, 7வது 8வது காண்டம் அவருடைய கரங்கள், 9வது காண்டம் அவருடைய தொண்டை, 10வது காண்டம் அவருடைய அழகான முகம், 16வது காண்டம் அவருடைய நெற்றி, 12வது காண்டம் அவருடைய தலை. இது பத்ம புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். பாதோ யதியோ பிரதம திதியோ திருத்தீய தூரியோ கதிதீய துரு நபிஸ்தத்தா பஞ்சமோ ஏவ சாஸ்தோ. இதுதான் சொல்றாங்க. இந்த ஒரு காண்டங்களும் பகவானுடைய ஒரு அபய உறுப்புகள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஸ்ரீமத் பாகவத்தும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் என்னன்ற திருப்பி வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்பது வந்து அவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருந்தாலும் ஒரு பாவம் பண்ணக்கூடிய சாமானியவனை கூட அது வந்து ஒரு சாதுவாக்கக்கூடிய தன்மை இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இருக்குன்னா அதனுடைய மகத்துவத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கிருஷ்ணர் எவ்வளவு கருணையா இருக்கின்றாரோ அதை விட கருணையா ஸ்ரீமத் பாகவதம் இருக்கிறது. ஏன்னா ஒண்ணு, கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இருந்த போதிலும் அன்றாடிக்கும் நாம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்து கூட சங்கம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிருஷ்ணர் வந்து கொடுக்கறதுனால கிருஷ்ணரை விட இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து கருணையானது. கிருஷ்ணருக்கும் பாகவதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, என்னாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்ல, ரொம்ப சீக்கிரமா பேசுறதா இல்ல, எல்லாம் புரியுது. நீங்க எப்பவுமே எப்படிதான் சொல்லுவீங்க. அப்போ இந்த பாகவதத்துக்கு யார் உரை எழுதி நம்ம படிக்கலாம்? நம்மளே சொந்தமா கருத்து சொல்லலாமா? பாகவதத்துக்கு சமயத்துல ஒரு வார்த்தைகளுக்கு நம்மளே சொந்தமா வந்து யூகம் பண்ணி கருத்து பண்ணலாம். ஆச்சாரியர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஏன்னா நம்ம எப்பொழுதுமே 4 குறைகளுக்கு உட்பட்ட ஒரு ஜீவராசி. அதனால நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துக்கோ சாஸ்திரங்களுக்கோ அர்த்தம் சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு திராணி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும்னாக்கா ஆச்சாரியர்களுடைய உரையை தான் நம்ம வந்து ரிஃபர் பண்ணணும். தெரியலனா கூட மீண்டும் ஆச்சாரியரோட உரையை பார்த்து தான் நம்ம சொல்லணும். இதுதான் உத்தமம் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு மத்திய லீலா ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்துல சொல்றாரு. ஓகே, ஸோ அவர் சொல்றாரு, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து அங்க எழுதுறாரு, ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து அவ்வளவு சாமானிய காரியம் கிடையாது. கிருஷ்ண துல்லிய பாகவத விபு சர்வாஸ்ரய பிரதி ஸ்லோகே
பிரதி அக்ஷரே நானா அர்த்த காயன்னு சொல்றாரு. பிரதி ஸ்லோகே பிரதி அக்ஷரேனாக்கா ஒரு ஸ்லோகமும் ஒரு அக்ஷரம் ஒரு வார்த்தைகளும் நானா அர்த்த காய அளவுக்கு அடக்க முடியாத அர்த்தங்களை ஒரு ஒரு வார்த்தைகளும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லும் என்று சைதன்ய மகாபிரபு அங்கே சொல்றாரு. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அங்கே இதை வர்ணிக்கிறாரு. அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படி வழங்கப்படுகிறது? பிரஸ்னோத்தரை பாகவதே கரியச்சே நிர்தாரம் யான்ஹரா ஸ்ராவணா லோகே லாகே சமத்கார். இந்த பாகவதம் என்பது கேள்வி பதில் ரூபமாக இங்க விவரிக்கப்படுகிறது. அதனால இந்த பாகவதத்துடைய கேள்வி பதில் ஒருத்தன் கேட்பதனாலேயே அவன் உயர்கதியை அடைய முடியும் என்று யார் சொல்றா? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி கிட்ட சொல்றாரு. இப்ப ஏன் நான் இவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னா, முதல்ல பாகவதத்துக்கு நம்ம கருத்து சொல்றதை நிப்பாட்டணும். ரெண்டாவது சாமான உரைகளை படிக்கிறதை நிப்பாட்டணும். விக்கிபீடியா கூகுள் மீடியா அதெல்லாம் படிக்கிறதே நாம் நிப்பாட்டணும். ஆச்சாரியர்கள் உரையை மட்டும்தான் நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரிய உரை கிடைக்கலாம், பிரபுபாதர் உரை மட்டுமே போதும். ஓகே, இது நமக்கு கிளியரா இருக்கணும். அடுத்து அவர் சொல்றாரு, ஏமதா கஹிலம் ஏக ஸ்லோகேரா வியாக்கியானா வாத்துலேரா பிரலாப்ய கரி கேகர பிரமாணா. அப்ப அந்த ஆத்மராமா வேர்ஸுக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு பல வகையில அர்த்தம் சொல்றாரு. அதுல இருந்துதான் அங்க சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கும் நானா அர்த்த காய், எண்ணில் அடங்க முடியாத அர்த்தங்கள் இந்த ஒரு ஒரு ஸ்லோகங்களுக்கும் இருக்கு. அப்போ அந்த ஒரு ஒரு அர்த்தங்கள், அந்த ஸ்லோகங்கள் அர்த்தம் சொல்லக்கூடிய ஆச்சார நிலை எப்படி இருக்கு சைதன்ய மகாபிரபு இங்கே சொல்றாரு. ஏமதா கஹிலம் ஏக ஸ்லோகேர வியாக்கியானம். நான் ஒரு பைத்தியக்காரனை போல சொல்ற சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, நான் ஒரு பைத்தியக்காரனை போல இந்த ஏமதா கஹிலம் ஏக ஸ்லோகேர வியாக்கியான இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு பைத்தியக்காரனை போல நிறைய அர்த்தங்கள் உனக்கு சொல்லியிருக்க சனாதன கோஸ்வாமி என்று சொல்றாரு. அப்ப பாகவதத்துக்கு உரை சொல்லணும்னாக்கா முதல்ல அவன் ஒரு பைத்தியமாக இருக்க வேண்டும். என்ன பைத்தியம்? கிருஷ்ண மேல பைத்தியமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா பாகவதுக்கு உரை சொல்றது நம்ம முதல்ல நிப்பாட்டணும். உரைனாக்கா ஆச்சாரியர்கள் உரையை தவிர்த்து நம்ம சொந்த கருத்தை சொல்றது நம்ம அங்க பயன்படுத்த. இரண்டாவது அவர் சொல்றாரு, வாத்துலேரா பிரலாபா கொரி கே கரே பிரமாணா. ஆனா சனாதன கோஸ்வாமி இதை எத்தனை பேர் ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரே அங்கே சொல்றாரு. அவர் சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு மீதும், ஆமா ஹேனே யபா கேஹா வாத்துல்ய ஹாய் ஏ திருஷ்டே பாகவதேர அர்த்த ஞானாய. என்ன மாதிரி ஒருத்த பைத்தியமானாக்கா அவனும் இந்த பாகவதத்தில் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்று சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. அப்ப பாகவதம் எல்லா வீட்லயும் இருக்கலாம், எல்லார் கையிலும் இருக்கலாம். ஆனா அதனோட உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிந்தோம்னாக்கா, கிருஷ்ணர் மீது பைத்தியமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எழுதின வியாக்கியானம் மட்டும்தான் நம்மளுக்கு கதி. இது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சாதாரண புக்கு கடை, சாதாரண இந்த கூகுள் எல்லாம் படிச்சீங்கன்னாக்கா அதனால உங்களுக்கு பலன் கிடையாது. ஓகே, அப்போ சேஃப், எல்லாருக்கும் சேஃப்னா பாதுகாப்பு இல்லை, என்ன கரெக்டான வார்த்தை எப்படி சொல்றது, எல்லாருக்கும் நிச்சயமான ஒரு பாதை எதுனாக்கா பிரபுபாதரோட வியாக்கியானம் படித்தாலே போதும். அப்போ சைதன்ய மகாபிரபு சொல்றார், ஒருத்தன் பைத்தியமாக இருந்தால்தான் பாகவதத்தை எழுத முடியும், உரை எழுத முடியும். அப்ப சைதன்ய மகாபிரபு பைத்தியமாக இருந்தாரா? எப்படி இருந்தாரு? யுகாயித்தம் நிமேசேனா சக்ஷுஷா பிரவர்சாயித்தம் சூன்யாயித்தம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரஹே நமே. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோடைய பைத்தியகாரத்தனத்துடைய உச்சக்கட்டம். பகவானுடைய பிரிவை கோவிந்த விரஹே நமேன்னு சொல்றாரு.
என்னால இந்த பிரிவை வந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்து சொல்லுகிறார். அப்போ பாகவதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல சைதன்ய மகாபிரபுடைய அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றினால் மட்டும்தான் ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு புரியும். இல்லைனாக்கா இது ஒரு பொழுதுபோக்கு கதையாக மாறிவிடும். ஸ்ரீமத் பாகவதம் எல்லார் வீட்லயும் இருக்கலாம், எல்லாரும் இன்டர்நெட்ல கூகுள் வேடாபேஸ்ல படிக்கலாம். ஆனா அதற்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததுக்கு காரணம் என்று சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. Unless one is very serious about understanding Krishna, he cannot understand Srimad Bhagavatam. கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்றதுக்கு ஆவலான தீவிரமான ஒரு முயற்சி இருந்துச்சானால் ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, கிளியர்? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாமுங்க. கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க என்ன நிப்பாட்டியே நீங்க வந்து கேட்கலாம். அப்ப சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது, நம்மளுக்கு தெரியும். சாஸ்திரங்கள் சொல்றோம், புராணங்கள் சொல்றோம், வேதங்கள் சொல்றோம், ஸ்மிருதி ஸ்ருதி என்னென்னமோ சொல்றோம். அப்போ சாஸ்திரத்தோடைய கோல் அல்லதுன்னா சாஸ்திரத்தோடைய இலக்கு என்ன? அதுதான் அடுத்த கேள்வி. இப்ப சாஸ்திரத்துடைய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, வேத சாஸ்திர கொகே சம்பந்த அபிதேய பிரயோஜன கிருஷ்ண கிருஷ்ண பக்தி பிரேமா தினா மகாதானான்னு சொல்றாரு. வேத சாஸ்திர கொகே, வேத சாஸ்திரங்களுடைய முக்கியமான தன்மை என்னன்னாக்கா கிருஷ்ணர் தான் அதனுடைய நடுவுல வந்து அங்கே இருக்கிறார். வேத சாஸ்திர கொகை சம்பந்த அபிதேய பிரயோஜன். அப்ப அந்த வேத சாஸ்திரங்கள் என்ன வந்து சொல்லப்படுதுனாக்கா நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தின் ரீதியாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த நடந்து கொள்வதனால அதனால் வரக்கூடிய பலன் என்ன. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்த மத்திய லீலா 20வது அத்தியாயம் 143வது ஸ்லோகத்துல அங்க சொல்றாங்க. ஓகே, அடுத்து முக்கிய கௌன விருத்தி கிம்வா அன்யவதி ரகே வேதேரா பிரதிஜ்ஞ கேவல கஹாயே கிருஷ்ணேகே. இந்த சாஸ்திரங்களுடைய முடிவை வந்து எவனொருவன் வந்து ஏற்றுக்கொள்கிறானோ அந்த ஞானம் எங்கே நம்மளை செலுத்துகிறது என்றால் கிருஷ்ணர் மீது அந்த ஞானம் நம்மளை கொண்டு போகிறது என்று சைதன்ய மகாபிரபு அங்கே சொல்றார். அப்போ நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்னாக்கா இந்த பாகவதம் என்பது வந்து மகாபுராணம். இதுல வந்து முக்கியமான 10 கருப்பொருட்கள் வந்து சொல்லப்படுகிறது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த பாகவதத்துக்கு உரை எழுத வேண்டும் என்றால் அவன் முதல்ல கிருஷ்ணனுடைய பக்தனாக இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். மூன்றாவது, சாமானிய கிருஷ்ண பக்தன் கிடையாது, பகவான் மீது பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தன் எழுதக்கூடிய உரையை படித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் புரிய வரும். இல்லைன்னா ஸ்ரீமத் பாகவதம் புரிய வராது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ சாஸ்திரங்கள்ல இருந்து நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரங்களுக்கு நிறைய பேர் உரை எழுதுறாங்க. அந்த உரை எல்லா உரையும் நாம் வந்து படிக்கலாமா? அதுதான் அடுத்த கேள்வி. இதை வந்து பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய தசமூல தத்துவத்துல வந்து சொல்றாரு. முதல்ல சொல்றாரு,
ஆம்னாய பிரஹதத்வஹரிம் இஹ பரம சர்வ சக்திம் ரஷாப்திம் தத் வின்னாம்சம் ஜீவன் பிரகதி கவிதிதன் தத் விமுக்தம் பாவத் வேத அபேத பிரகாசம் சகலம் அபி ஹரேர் சாதனம் சுப்த பக்திம் சாத்தியம் தத் கிருதிம் ஏவேதி உபனிஷதி ஜனான் கௌரச்சந்திர ஸ்வயஷா. முதல்ல ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று பிரமாணம், மற்றொன்று பிரமேயம். பிரமேயம் என்னன்னாக்கா பகவான். இப்ப பிரமேயம்னா என்னன்னாக்கா ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா எப்படி? ஒரு பொருள், ஒரு கருவி, ஏதாச்சும் நீங்க வச்சுக்கலாம். அதுதான் பிரமேயம். இப்ப உதாரணத்துக்கு நான் எப்பவும் சொல்லக்கூடிய சாமான உதாரணம் தான். நம்ம இப்போ ஒரு டெலிவிஷன் வாங்குறோம்னாக்கா அந்த டெலிவிஷனை உதாரணத்திற்கு அந்த டெலிவிஷனை நம்ம இப்போ ஒரு பிரமேயமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அந்த டெலிவிஷனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கும், ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை நம்ம பிரமாணமாக கொள்ள வேண்டும். அப்ப பிரமேயமாக இருக்கக்கூடிய பகவானை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் இருக்குனாக்கா, ஒரு விஷயம் இருக்குனாக்கா, அந்த விஷயம் எங்க இருந்து வர வேண்டும்னாக்கா வேத சாஸ்திரங்கள்ல இருந்து தான் வர வேண்டும் என்று முதல். அப்ப இந்த பிரமேயத்தை நீங்க உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது பிரமாணம். அது என்ன பிரமாணம்? சாஸ்திர பிரமாணம். ஓகே, இது நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த சாஸ்திர பிரமாணம் எடுத்தாலும், எந்த சாஸ்திர பிரமாணத்துக்கு யாரு உரை எழுதினாலும் இந்த 9 விஷயங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியர் அங்கே சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, எந்த உரையோ எந்த சாஸ்திரமோ நம்ம எடுத்தாலும் அதுல முதல்ல என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரதத்துவம் என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் சர்வ சக்திமான், எல்லா சக்திக்கும் அதிபதி அவர்தான் என்று அந்த சாஸ்திரம் சொல்ல வேண்டும். மூணாவது, அகில ரசாமிருத்த சிந்து, எல்லா ரசங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆதாரம் பகவான் ஒருவரே என்று அது சொல்ல வேண்டும். அடுத்து, பகவானுக்கும் இந்த ஜீவராசிக்கும் பிரிவுகள் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவினாம்ச தத்வா. அடுத்து 2 வகையான ஜீவராசிகள், ஒன்று பத்தாத்மா, மற்றொன்று முக்தாத்மா என்று இதையும் நாம் புரிந்து. இதெல்லாம் இப்போ எவனும் உரை எழுதுறான். பகவத்கீதைக்கே பார்த்தீங்கன்னா யார் யாரும் உரை எழுதுறாங்க. இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாத ஒரு உரையோ ஒரு சாஸ்திரமோ யாராச்சும் புதுசா எழுதுனாங்கனாக்கா நாம் அதை படிக்கவே கூடாது. இது ஆச்சாரியர் நம்மளுக்கு விளக்குறாரு. ஒண்ணு. அடுத்து சொல்றாரு, அச்சிந்திய வேத அவேத தத்துவா. அதாவது பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒன்னஸ் அண்ட் டிஃபரன்ஸ், அதையும் நாம் இந்த சாஸ்திரங்கள்ல சொல்ல வேண்டும். அடுத்து சுத்த பக்தி, பகவான் மீது இருக்கக்கூடிய தூய பக்தியை பத்தி இந்த சாஸ்திரங்கள் சொல்ல வேண்டும். இறுதியாக அந்த சாஸ்திரத்தோடைய இலக்கு என்ன, பிரயோஜனம் என்னன்னாக்கா கிருஷ்ண பிரீத்தி, பகவான் மீது செலுத்தக்கூடிய பக்தி. இந்த 9ம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் படித்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த 9ம் சாஸ்திர பிரமாணங்கள், வேத சாஸ்திர பிரமாணங்கள்ல இருந்து வர வேண்டும். இதற்கு ஒரு ஆச்சாரியர் இதற்கு உள்பட்டு உரை எழுதுறாருனாக்கா அதை நாம் படித்து புரிந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று இது சாமானியமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தை அங்க பக்திவினோத் தாக்கூர் அங்க சொல்றாரு. இப்போ நம்ம கௌடிய வைஷ்ணவர்களுக்கு இருக்கக்கூடிய நிகரற்ற அல்லது தனிப்பெற்ற ஒரு கருப்பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கௌடிய நிறைய ஒரு ஆச்சாரியர் நிறைய சாஸ்திரங்களுக்கு உரை எழுதுறாங்க. அதெல்லாம் இந்த நான் சொன்ன இந்த 9 அடிப்படையான தத்துவங்களை நம்ம பார்க்கலாம். நீங்க எந்த சாஸ்திர உரைகளை படித்தாலும் சரி நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த கௌடிய வைஷ்ணவர்களுக்கு, அதாவது நம்ம ஸ்ரீ பிரபுபாதர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோஸ்வாமியை வழியாக பின்பற்றக்கூடிய நம்மளுக்கு
எப்படிடா இந்த சாஸ்திரங்களை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆராத்ய பகவான் விஜேஷ தனயாஸ்தாமம் பிருந்தாவனம் ரம்யா கச்சித் உபசனா விரஜவது வர்கேன கல்பிதா ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம் பிரேம புமார்த்து மகன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுர் மதமிதம் தத்ராத நாபரஹா. முதல்ல கௌடிய வைஷ்ணவர்கள் முதல்ல என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா, இதுதான் உண்மையும் கூட. ஆராத்யோ பகவான் பிரஜேச தனயாஸ், பகவான் ஒருவரே ஆராதனை பண்ணக்கூடியவர். ஆராத்யோ பகவான் பிரஜேச தனயா, அதாவது நந்த மகாராஜர்ல பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் தான் ஆராத்தியத்துக்கு உட்பட்ட பகவான் என்று முதல். இரண்டாவது தத் தாமம் பிருந்தாவனம், அவருடைய தாமம் எதுனாக்கா பிருந்தாவனம். மூன்று ரம்யா கச்சித் உபசனா விரஜவது வர்கேன கல்பிதா, அந்த பகவானுடைய சிறந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய கோபிகா ஸ்ரீகள். ஏன்னா இந்த கோபிகா ஸ்ரீகள் மற்ற சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமானிய பக்தராகவே சொல்லுவாங்க. ஆனா கௌடிய வைஷ்ணவர்கள் என்ன சொல்றோம், இந்த கோபிகைகள் மட்டும்தான் உயர்ந்த பக்தர்கள், அவர்களுடைய அடிச்சுவற்றை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று முக்கியமா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு பல இடத்துல எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கௌடிய வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம். இந்த கௌடிய வைஷ்ணவர்களுக்கு பாகவதம் தான் நம்மளுக்கு முக்கியமான பிரமாணம். இந்த பாகவதம் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்குதுனாக்கா, பிரேம குமார்தோ மகான், பகவான் கிருஷ்ணர் மீது பிரேமையை இந்த பாகவதம் சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த மதத்தை யாரடா எஸ்டாப்ளிஷ் பண்றா? ஸ்ரீ சைத்தன்யம் மகாபிரபு மதமிதம், இது மகாபிரபுவோடைய மதம். அப்போ நம்ம எல்லாருமே கௌடிய வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோடைய அடிச்சுவற்றை பின்பற்றும் பொழுது, முதல்ல எந்த சாஸ்திரத்தை எப்படி யாரு விளக்கினாலும் முதல்ல நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? ஆராத்ய பகவான் பிரஜேச தனயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான் ஆராதைக்கு முழுமுதற் கடவுள் என்று முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இடம் எது? தத்தாமம் பிருந்தாவனம். அவருடைய சிறந்த பக்தர்கள் யாரு? கோபிகா ஸ்ரீகள் என்று இந்த மூணு விஷயங்களை இந்த கௌடி வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் முன்னாடி நான் சொன்னாப்புல இந்த கௌடிய வைஷ்ணவர்களுடைய சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொன்னாப்புல இந்த பாகவதத்துக்கு யார் உரை எழுத முடியும் என்றால், ஒரு கிருஷ்ணர் மீது பைத்தியக்காரனாக இருக்கக்கூடிய ஒருவர் மட்டும்தான் இந்த பாகவதத்துக்கு உரை எழுத முடியும். அந்த உரையை நம்ம படித்தால் மட்டும்தான் இந்த பாகவதத்தை புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் நான் சொல்றேன், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பான இருப்பிடம் ஸ்ரீலா பிரபுபாதர் உரை மட்டும்தான். அதை மட்டும் படிச்சாலே நம்மளுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, இதுதான் நம்ம முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய உரைகள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. நம்ம முக்கியமா கௌடிய வைஷ்ணவர்களே நீங்க பாத்தீங்கன்னா, பலதேவ் வித்யாபூஷன் அவருடைய வைஷ்ணவானந்தினி அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து நீங்க ஜீவகோஸ்வாமி, முக்கியமா கிரமசந்திரபா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்மளுடைய வகுப்புல இருந்து கிரமசந்திரபாவும் இந்த பலதேவ் வித்யாபூஷனுடைய உரையில நம்ம ஆச்சாரியர்கள் உரையை பார்த்துக்கிட்டு வரோம். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னாக்கா, விஸ்வநாத் சக்கர டாக்கூருடைய சாரார்த்தி தர்ஷன் டிபிகா, இந்த உரையை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை உட்பட்டு நம்ம ஸ்ரீதர் சுவாமியோடைய உரையும் நம்ம பாவார்த்த டிபிகா, இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதெல்லாம் ஆச்சாரியருடைய உரைகள். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ல அவங்களும் இதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. வீரராகவாச்சாரியா என்ற ஒரு ஆச்சாரியர் எழுதியிருக்கிறாரு. துவைத்த மத்வ பரம்பரையிலும் இதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. புஷ்டி மார்க்கம் வல்லபாச்சாரியார் மார்க்கத்திலையும் இதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு உரைக்கு இந்த எல்லாம் அங்கீகாரம் பெற்ற உரைகள். ஆனால் இந்த எல்லா உரைகளுக்கும் சாரமாக ஸ்ரீ பிரபுபாதர் அவருடைய பிற்பாட்டில் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ஸ்ரீ பாகவதோடைய முக்கியத்துவங்களை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு பக்தனுக்கு
யாருடா மிக சிறந்த நண்பன்னாக்கா ஸ்ரீமத் பாகவதம் தான். பகவான் கிருஷ்ணரை அடைய செல்லக்கூடிய வழியும் ஸ்ரீமத் பாகவதம் மட்டும்தான். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஒரு பக்தனுடைய வாழ்க்கை உயிருக்கும் மேலாக நாம் வந்து அதை பாதுகாக்க வேண்டும். அதனால இந்த மார்னிங் ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்றாரு. முதல்ல பாகவத்தை வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோம். ஒன்று. ஓகே, நீங்க பார்க்கலாம் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வந்து அவங்கவுங்களுடைய கிருஷ்ண லீலா ஸ்மிருதி, கிருஷ்ணர் அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து அனுகிரகம் பண்றாரோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உரைகளை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆச்சாரியர்கள் உரையை கம்பேர் பண்றது, அதாவது கம்பேர்னாக்கா நம்ம வந்து அவங்கள அந்த உரைகளை வித்தியாசம் பார்த்து அதுல குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆளே கிடையாது. அந்த தவறை நம்ம பண்ணவே கூடாது. எப்பொழுதுமே ஒரு விஷயம் புரியலனாக்கா நம்ம உடனே ஆச்சாரியர்களை குறை சொல்லக்கூடாது. என்ன இவரு அங்க இப்படி சொல்லியிருக்காரு, இங்க இப்படி சொல்ல, அந்த குறையை சொல்லக்கூடாது. நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னாக்கா ஆச்சாரிய உரைகளை புரிந்து கொள்றதுக்கு சாமர்த்தியம் நம்மளுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆச்சாரியர்கிட்டே தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதை புரிந்து கொள்றதுக்கு. ஸோ ஆச்சாரியர் உரைகள்ல வந்து எது குறைகளே கிடையாது, குறைகள் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு என்று நம்ம முதல்ல அந்த டிஃபெக்டை வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும். அப்போ நீங்க பார்க்கலாம், முக்கியமா விஸ்வநாத் சக்கர டாக்கூராக இருக்கலாம், மலதே வித்யாபூஷனாக இருக்கலாம், இவரோட உரைகள்லாம் வந்து தனித்தனி மகத்துவங்களை நம்ம வந்து பார்க்கலாம். விஸ்வநாத் சக்கர டாக்கூருடைய உரைகள் நம்ம பார்த்தோமா பெரும்பாலும் ரொம்ப ரசிக பக்தர் என்று சொல்றாங்க. ரொம்ப ரசிகத்தனமாக வந்து அவர் வந்து இருக்கும். கௌடிய வைஷ்ணவர் ரொம்ப ரிலீஷியபிளாக வந்து இருக்கும். மலதே வித்யாபூஷன் நீங்க பாத்தீங்கன்னா தத்துவார்த்தங்களை நிறைய வந்து அவர் வந்து அங்க சொல்லுவார். ஏன்னா அவருடைய பின்புலமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப தத்துவத்தில் ரொம்ப புலமை வாய்ந்தவர் மலதே வித்யாபூஷன். அவருடைய சீரர் விஸ்வநாத் சக்கர டாக்கூருடைய சீரர் தான் வந்து மலதே வித்யாபூஷன். அவங்க ரெண்டு பேரோட ஒரே ஸ்ரீமத் பாகவத் உரையை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். போன ஃபர்ஸ்ட் கேண்டோல பார்த்தோம்னாக்கா எங்கெங்க வித்தியாசம் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு தத்துவ ரீதியாக இல்லைன்னா கருத்து ரீதியாக ஒன்றாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த உதாரணங்கள் எப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அந்த வித்தியாசங்களை வந்து நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். அப்போ இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரே அடித்தளம் வந்து ஸ்ரீலா பிரபுபாதருடைய ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீலா பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீலா பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுத்து அந்த பொருளுரையை வந்து எழுதியிருக்கிறார். அதனால ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் பொழுது யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் இது வரைக்கும் படிக்கலையோ பிரபுபாதர் பர்போட்டை படிக்காம டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா ஸ்ரீ பிரபுபாதர் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கான அர்த்தங்களை அந்த பர்போட்ல வந்து விளக்கிக்கிட்டே வந்து வராரு. அப்போ நம்ம அந்த அர்த்தம் விளங்கலைனாக்கா அப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும்பொழுது நம்ம தப்பான ஒரு முடிவுக்கு வந்து வருவோம். அதனால நீங்க நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பிரபுபாதருடைய பர்போட்டை வந்து முக்கியமா நீங்க வந்து படிக்கணும். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல, யாரும் நீங்க ஒரு வருஷத்துல படிக்கலாம் தூக்கு போட்டுக்கங்க யாரும் சொல்லல. உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணா நீங்க எடுத்துக்கன்னா பிரபுபாதருடைய பர்போட் ரொம்ப முக்கியம். எந்த புத்தகம் நம்ம எடுத்தாலும் நம்ம இதே தான் வந்து மீண்டும் கிளிப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரபுபாதருடைய பர்போட்டை வந்து நம்ம முக்கியமா வந்து படிக்கிறோம். நம்மளும் நம்மளுடைய கிளாஸ்ல பிரபுபாதருடைய பர்போட் தான் மெயினா வச்சுக்கிட்டு ஆச்சாரியுடைய வியாக்கியானங்களை வந்து அதுக்கு ஒரு துணையாக வச்சுட்டு தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்க பிரபுபாட் பர்போட்டை வந்து நீங்க படிக்கணும். முதல் கிளாஸ்ல இருந்து நான் இதான் சொல்றேன். அதனாலதான் வாரத்துக்கு ஒரு கிளாஸ், நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஏறக்கூட 20-25 ஸ்லோகம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ ஒரு வாரத்துல நீங்க வந்து அந்த ஸ்லோகத்துடைய உரைகளை வந்து படிக்கலாம். ஏன்னா முதல் ஃபர்ஸ்ட் கேண்டோ, செகண்ட் கேண்டோ, தேர்ட் கேண்டோ ஒரு அளவுக்கு பிரபுபாத உரைகள் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் போக போக அந்த உரைகள் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா ஆகிட்டே வந்து போகும். நீங்க போக போக நம்ம வந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோடைய பர்போட், பிரபுபாதுடைய பர்போட் ரொம்ப 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 முக்கியம். ஒரு கால் நம்ம இது வரைக்கும் படிக்கலைன்னாக்கா, படிக்க வாய்ப்பு இல்லைனாக்கா, பிரபு செகண்ட் கேண்டோக்கு போயிட்டாரு, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் கேண்டோல இருக்கேன், நான் கவலைப்படக்கூடாது. முதல்ல நீங்க அதை படிக்கணும். நீங்க வந்து அது ரொம்ப முக்கியம். அப்போ சில பிரபுபாதர் வந்து அது எப்படி எழுதுறாரு என்பதை வந்து பிரபுபாதருடைய சீடரான பிரத்யும்னா பிரபு வந்து அதை வந்து சொல்றாரு. எப்படி எழுதுறாருனாக்கா, பிரபுபாதர் அந்த வேர்ட் டு வேர்ட், அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றது, டிரான்ஸ்லிட்ரேஷனா, வார்த்தைக்கு வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாரு. வேர்ட் ஃபார் வேர்ட் வந்து ஜீவ கோஸ்வாமியோடைய கருத்துக்களை எடுக்கிறார் என்று பிரபு சொல்றாரு. ரெண்டாவது அந்த டிரான்ஸ்லேஷன்
பலதே வித்யா மணிக்கும் விஷ்ணு சக்கரவர்த்தி டாக்கூருடைய உரையை பேஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பிரபுபாதர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ரெண்டாவது. மூணாவது, அந்த பிற்பாட் வந்து ஜீவ கோஸ்வாமி, முக்கியமாக நம்ம பார்க்கறது ஜீவ கோஸ்வாமி, விஷ்ணு சக்கரவர்த்தி டாக்கூர், ஓரளவிற்கு ஸ்ரீதர் சுவாமி, அப்புறம் பிரபுபாதருடைய அவருடைய நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உள்ள எக்ஸாம்பிள்லாம் பிரபுபாதர் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பிரபுபாதர் வந்து பல இடத்துல வந்து கொடுப்பாரு. இதெல்லாம் வச்சுதான் அவருடைய பிற்பாட்டை வந்து பிரபுபாதர் எழுதுறாரு. ஸோ இந்த பிரபுபாதருடைய உரையை வந்து பிரிக்கிறாங்க. இன்னும் முதல்ல வந்து உச்சாரணா, டிரான்ஸ்லிட்டரேஷன். அதாவது பிரபுபாதர் என்ன பண்றாரு, அந்த சம்ஸ்கிருத வாக்கியங்களை ஆங்கிலத்துல எழுதுறாரு. அதுவும் நீங்க இந்த ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரபுபாதர் சும்மா அந்த ரோமன் வார்த்தைகளை பாய்க்காம எங்க மேல எப்ராஸ்ட்ரோஃபி இருக்கும், மேல கீழே கோமா இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி படிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துலதான் நீங்க வந்து நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், சூத்த வாச்ச, அதுக்கு மேல வந்து யூக்கு மேல ஒரு அந்த கோடு போட்டிருப்பாங்க, அது நம்ம அப்படிதான் படிக்கணும். சூத்த வாச்சா, அது நம்ம விட்டுட்டோமாக்கா அதனுடைய உச்சாரண தப்பா போயிடும். ஸ்ரீமத் பாகவதம் என்பது வந்து அதனுடைய ஸ்லோகங்கள் வந்து காதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். எப்பனாக்கா அதை நம்ம உச்சாரண ரீதியாக படிக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை ஆச்சாரியர்களுடைய கருத்தின் பிரகாரம் நம்ம வந்து படிக்கும் பொழுது மனதுக்கு அதை வந்து ரம்யத்தை கொடுக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு உச்சாரணம், அந்த பிரபுபாதர் வந்து அதை நம்ம படிக்கிற அளவுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. அடுத்து வார்த்தைகளை வந்து சமயத்துல பிரித்து எழுதியிருப்பாரு அவர் வந்து. இது வந்து நீட்டு வார்த்தைகளாக இருந்தால் அதை பிரித்து நம்மளுக்கு புரியுறாப்புல வந்து பிரபுபாதர் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து சினானிம், ஒரு வார்த்தைக்கும் அர்த்தங்களை வந்து பிரபுபாதர் வந்து அவருடைய உரையில வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்து வாக்கிய யோஜனா, டிரான்ஸ்லேஷன் வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. முதல்ல அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை நம்ம படிக்கிற மொழியில மாத்தி நம்மளுக்கு கொடுக்குறாரு. இது பிரபுபாதருடைய கருணை நம்மளுக்கு வந்து இவ்வளவு கிடைச்சது. அப்ப அந்த ஒரு வார்த்தைகளையும் வந்து மீண்டும் அந்த இங்கிலீஷ்ல நம்மளுக்கு புரியறதுக்காக ஒரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே வந்து வராரு. அதெல்லாம் சேர்த்து அடுத்து வந்து பிரபுபாதர் டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. அப்ப நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன்னா அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்களோ ஒரு சமரி, அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பிரபுபாதர் வந்து அங்க கொடுத்துக்கிட்டு வந்து வராரு. அடுத்து ஸ்ரீ பிரபுபாதருடைய பிரபுபாட் உரை என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது ரெண்டா பிரிக்கிறாங்க, விக்ரஹா தர்கா அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. விக்ரஹா அப்படின்னாக்கா வந்து இந்த கம்பவுண்ட் வேர்ட்ஸ் சமயத்துல ஒரு வார்த்தை வந்து பல அர்த்தங்களை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கர்மா எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து செயலும் எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா பாவ வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆத்மான்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜீவாத்மா எடுத்துக்கலாம், பரமாத்மா எடுத்துக்கலாம். அப்போ அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை பிரபுபாதர் அவருடைய பிற்பாட்டில் வந்து எழுதிட்டு வருவார். இது அவருடைய பிரபுபாதருடைய கொமெண்ட்ரியோடைய ஸ்டைல் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று தர்கா. பிரபுபாதர் வந்து ரொம்ப இடத்துல நம்ம வந்து பிரபுபாத் புத்தகங்களை பார்ப்போம். தர்கானாக்கா மற்ற முக்கியமாக மாயாவதி பிலாசபியை டிஃபீட் பண்ணிட்டு நம்மளுடைய பிலாசபியை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி தர்க்க ரீதியாக வந்து கொமெண்ட்ரி வந்து பிரபுபாதர் வந்து எழுதியிருக்கிறாரு. இது வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க இந்த எப்படி சொல்றது, இந்த விக்கிரகா நீங்க இன்னும் மீண்டும் புரிஞ்சுக்கணும்னாக்கா, உதாரணத்திற்கு நம்ம எதனாச்சும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ ஹெட்ஃபோனுக்கு வந்து மொபைல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் மொபைல் வந்து ஹெட்ஃபோன் மட்டும் குறிக்காது. மொபைல்னா எதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியுமோ அது எல்லாமே வந்து மொபைல். ஆனால் எப்படியோ இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து மொபைல்னு வந்து சொல்கிறோம். ஏன்னா இந்த ஃபோன் இந்த கையில் இருக்கனால இது மொபைல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதே போல் எப்படி அந்த மொபைல் வந்து எப்படி ஃப்ளெக்சிபிளா இருக்குது, இந்த போனை எப்படி குறிப்பிட்டு சொல்லுது என்று நம்ம புரிந்து கொள்றோமோ அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக பிரபுபாதர் அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு ஆழ்ந்த கருத்துக்கள் மூலியமாக வந்து எழுதுறாரு. அதனாலதான் சொல்றோம், எப்படி பிரபுபாதருக்கு மட்டும் அது புரியுது, நம்மளுக்கு புரியல. அதுதான் பிரபுபாதர். ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் சைதன்ய மகாபிரபு முன்னாடி சொல்றாப்புல, யாரெல்லாம் கிருஷ்ணர் மீது பைத்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த நானா சாஸ்திரக்காய் இந்த ஒரு வார்த்தைகளும் ஸ்ரீ பாகவதத்துக்கு வந்து நிறைய அர்த்தங்களை சொல்லுது. இதை யாரு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மையிலே கிருஷ்ண பக்தன் யாராக இருக்கிறானோ அவனால மட்டும்தான் புரிச்சு கொள்ள முடியும் என்று சைதன்ய மகாபிரபு வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொல்றாரு. இன்னொன்னு ஸ்ரீ பிரபுபாதருடைய உரையோடைய முக்கியமான தன்மை என்னன்னா, பூர்வ ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அதை மீறி அவர் ஒரு வார்த்தையும் பேசுனது கிடையாது. ரைட்டா?
அதனாலதான் நம்ம சொல்றோம் பிரபுபாதருடைய புத்தகம் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோன். அது படிச்சாலே எல்லா பூர்வ ஆச்சாரிய கருத்தையும் வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. இன்னொன்னு நீங்க பார்க்கலாம், நம்மளுக்கு புரிந்து கொள்றதுக்காக சமயத்துல ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாதர் ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கேண்டோ நம்ம பார்த்துக்கிட்டே வரப்போ ஒரு கட்டத்தை சொல்றாரு, இப்போ இருக்கக்கூடிய டெமோக்ரஸியில இருக்கக்கூடிய எல்லாமே திருடர்கள் என்று சொல்றாரு. அப்ப அது இப்போ உள்ள காலத்துல டெமோக்ரஸி என்ற முன்னெல்லாம் வந்து மோனாக் சிஸ்டம், அதாவது அரசர்கள். அப்ப இப்ப பிரபுபாதர் இப்போ உள்ள காலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் விடுறாரு. இப்போ உள்ள என்ன சொல்றது, இந்த டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய திருடர்கள்னு சொல்றாரு. அப்ப நம்ம புரிந்து கொள்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பிரபுபாதர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாரு. அப்ப இந்த பூர்வ ஆச்சாரியருடைய உரைகளை நம்ம படிக்கலாமா, படிக்க கூடாதா? பிரபுபாதருடைய உரைகளை நம்ம படிக்கிறோம். பூர்வ ஆச்சாரியர்கள் சில பக்தர்கள் வந்து நம்ம கொமெண்ட்ரியை பார்த்து நம்ம சொல்லலாம், ஏன் பிரபுபாதர் உரை மட்டும் போதுமே, நீங்க ஏன் பூர்வ ஆச்சாரிய உரைகள் எடுக்கிறாங்க? பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதம் 1:1 பர்பாட்ல வந்து பிரபுபாதர் எடுக்கிறாரு. என்ன சொல்றாருனாக்கா, serious student who do well to attempt to go through them to release the transcendental message. அதான் என்ன சொல்றாருனாக்கா, many scholars and acharyas like Jiva Goswami, Sanatana Goswami, Vishnu Chakravarti Thakur, Vallabhacharya and many other distinguished scholars even after the time of Chaitanya Mahaprabhu made elaborate commentary on Bhagavatam. சொல்றாரு, மகாபிரபு காலத்துக்கு அப்புறமே நிறைய ஆச்சாரியர்கள் இந்த பாகவதத்துக்கு உரை எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சீரியஸ் ஸ்டூடெண்ட் would do well to attempt to go through them to release the transcendental message. அப்ப பிரபு என்ன சொல்றாரு, நம்ம படிக்கலாம். நம்ம பிரபுபாதர் என்ன சொல்றாருனாக்கா, சீரியஸ் ஸ்டூடெண்ட்னாக்கா அந்த சீரியஸ் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு முதல் பிரபுபாத் பர்போட்டை படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம சீரியஸ் ஸ்டூடெண்ட் ஆகலாம். இல்லை பிரபு சொல்லிட்டாரு, நான் உடனே அங்கே போறேனாக்கா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒன்றுமே புரியாதாங்க. அவங்க எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படித்து ஒரே எழுதி இருப்பாங்க, அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது. போது பிரபுபாட் பர்போட் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு, 3rd canto 4th chapter 28 டெக்ஸ்ட்ல சொல்றாரு, therefore the serious student of Srimad Bhagavatam to follow the notes and comments like great acharyas like Jiva Goswami and Vishnu Chakravarti Thakur. சொல்றாரு, பூர்வ ஆச்சாரியர்கள் ஜீவ கோஸ்வாமியோ விஷ்ணு சக்கரவர்த்தி டாக்கூர் உரைகளே வந்து யாரு சீரியஸ் ஸ்டூடெண்ட், யாரு சீரியஸா வந்து ரொம்ப சீரியஸ்னா ரொம்ப எப்படி சொல்லலாம், சீரியஸ்னா பிரபு தீவிரமா, ரொம்ப தீவிரமா யார் இது பண்றாங்க, பயிற்சி பண்றவங்க, ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்றவங்க வந்து இதை வந்து அவங்க படிக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுவார்கள். சமயங்கள் நம்ம வந்து சொல்லிடுறோம், பிரபுபாதர் புத்தகங்கள் அடுத்த 10,000 வருஷத்துக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி பிரபு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, உண்மைதான். பிரபுபாதர் புத்தகங்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து எல்லா சாஸ்திரார்த்தங்களும் வந்து கொடுக்கும். ஆனா பிரபுபாதரை இங்க என்ன சொல்றா, நம்மளுக்கு வந்து பூர்வ ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை படிக்கிறதுக்கு பிரபுபாதர் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம வந்து அங்க அந்த பக்தி நம்ம போய் அதை கொஞ்சம் வெட்டி பார்க்கிறோம் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், 12 அத்தியாயங்கள், 18,000 ஸ்லோகங்கள். பெரும்பாலும் இதுல வந்து கேள்வி பதில தான் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. ரைட்டா, முதல்ல மிக பெருசு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மிக பெருசுன்னு இல்லை, மிகப்பெரிய உரையாடல் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ். அதற்கு வெளியில நீங்க இன்னும் வந்தீங்கன்னாக்கா சூத்த கோஸ்வாமி, சவனகாதி ரிஷிகள். இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போனீங்கன்னாக்கா வியாசர், நாரதர், இப்படியே நம்ம வந்து பார்த்து கொண்டே போவோம். மைத்ரேயர், விதுரர், திருதராஷ்டிரன், அப்புறம் யுதிஷ்டிரர், நாரதர், யுதிஷ்டிரர், பீஷ்மர், இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்து போகலாம். அர்ஜுனர், யுதிஷ்டிரர், இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்து போகலாம். அப்போ பேசிக்லி ஸ்ரீமத் பாகவதம் என்று சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பி சொன்னாப்புல இது வந்து ஒரு கேள்வி பதில் மூலியமாக இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். இதை எவன் புரிந்து கொள்கிறானோ இலக்கை அவனால் அடைய முடியும் என்று சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாரு. சோ இந்த பாகவதத்துல வந்து முக்கியமா வந்து நம்ம சுகதேவ கோஸ்வாமி, பரீட்சித் மகாராஜ் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு
கேரக்டர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிறாங்க, சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜா. ஸோ அதன் ஒட்டி தான் நம்ம வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து முக்கியமாக வந்து பாற்றுக்கொண்டு இங்கே வருகிறோம். ஓகே, அப்போ இங்க வேற முக்கியமான உரையாடல்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா பகவானும் பிரம்மாவும் பேசுறது, அது சதுஸ்லோகி பாகவதம், அது நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் கபிலர் தேவகூட்டி என்ற இதெல்லாம் வந்து இந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய உரையாடல்கள். இதுதான் பாகவதோடைய இன்ட்ரோடக்ஷன், பாகவதோடைய ஒரு குளோரிபிகேஷன். ஸோ பாகவதோடைய குளோரிஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, பகவானுக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ சீரியஸ் ஸ்டூடெண்ட்னாக்கா நம்ம இந்த பாகவதை கத்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி, ஒரு அட்டைம் கண்டிப்பா போடணும். நம்ம வசதிக்கு எதுவுமே வந்து நடக்காது. நீங்க சில பேர் லீவ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதுதான் நீங்க போடுற ஒரு அட்டைம், சீரியஸ் ஸ்டூடெண்ட்கான அட்டைம். ஸோ நீங்க வந்து உங்க வசதிக்கே நீங்க பாகவதம் புரிஞ்சுக்கிறீங்களா, நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏ ராமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமேகம், எந்த அளவுக்கு நீங்க பகவானுக்கு சிரதையா செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான். அப்ப நீங்க பாகவதத்துக்கு டீப் மீனிங் புரிஞ்சுக்கணும்னாக்கா, முதல்ல பாகவதத்துக்கு நம்ம கிருஷ்ணருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அதே பற்றுதல் ஸ்ரீமத் பாகவத்து மீது நம்ம வந்து வைக்கணும். இது எப்படி கிடைக்கும்னாக்கா, எப்படி அந்த பற்றுதல் நம்மளுக்கு கிடைக்கும்? யார் கரெக்டா சொல்றீங்க? 8 மாசம் கிளாஸ் முடிஞ்சு பார்ப்போம். சாது சங்கா, அதோட முக்கியம் ஆச்சாரியருடைய கருணை. இது இல்லைன்னா பாகவதம் புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து எப்போ பாகவதம் படிச்சாலும் முதல்ல நாராயண நமஸ்கிருத்தியம் ஸ்லோகத்தை படிக்கிறோம், அப்புறம் பாகவத பெருமையை படிக்கிறோம், நம்மளுடைய குரு பிரணாம்ஸ் படிக்கிறோம். இதெல்லாம் படிச்சுட்டு தான் பாகவத் உள்ளுக்கு நம்ம வந்து போகணும். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தைக்குமே வந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்னு வந்து சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம புரிந்து கொள்றதுக்கு. ஆனா எதுவும் பிரபுபாதர் நம்மளுடைய குருமாருடைய கருணையினால இதை புரிந்து கொள்றதுக்கு நம்மளால ஒரு முயற்சி பண்றோம். இதுதான் பாகவத்துடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், க்ளோரிஸ். அப்போ ஒரு பக்தனுக்கு யாரோட மிகப்பெரிய கம்பேனியன், யார் உங்களுடைய மிகப்பெரிய சகா? யாரு யாரு உங்களுக்கு ஒரு டிவோட்டியோட வாழ்க்கையில உங்க பெரிய பிகஸ்ட் கம்பேனியன் யாரு? ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ணர் தான். ஆனா கிருஷ்ணரை தத்துவ ரீதியாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமத் பாகவதம். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் உங்களுக்கு தேவை. இல்லைன்னா ஸ்ரீமத் கிருஷ்ணர் எப்படி வழிபாடு செய்வோம்? சஹஜமா வழிபாடு செய்வோம். கிருஷ்ணா வந்து என்ன பண்றது, அது பண்றது, அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்போ தத்துவ புரிதல் எங்க இருந்து வருது? ஸ்ரீமத் பாகவதம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது. அப்ப என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? கிருஷ்ணரை தத்துவபூர்வமாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்படுகிறது. முக்கியமா ஷிலா பிரபுபாதனுடைய உரையை வைத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம், இல்லை கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். எனக்கு தொண்டை வலிக்குது கொஞ்சம். சொல்லுங்க. பிரமாணம் 2. 1 வியாசர் வந்து லிட்டரரி இன்கார்னேஷன் ஆஃப் கிருஷ்ணா. ஒன்னொன்னு சதுஸ்லோகி பாகவதம் பேசினது கிருஷ்ணரே, பகவானே பிரம்மனுக்கு சதுஸ்லோகி பாகவதம் பேசுறதுனால இது வந்து நம்ம சப்த பிரம்மன் ஒத்துக்கொள்றோம். இதுவும் அபூர்வ தன்மை இருக்குன்னு ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. 2 ஒண்ணு வந்து அந்த சதுஸ்லோகி, இன்னொன்னு வந்து வியாசர் கம்பேர் பண்றதுனால. ஏன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, வியாசர் எல்லாம் எழுதி கடைசியா முதிர்ச்சி அடைஞ்ச நிலைமையில திருப்பியும் பிரபுபாத் என்ன சொல்றாரு, நம்ம ஆரம்பத்தான் ரிவைஸ்ன்னு சொல்றாரு. ஏற்கனவே பாகவதம் எழுதிட்டாரு, கடைசியில நாரதர் வந்து கவலையா இருக்க முடியாது நம்ம பார்க்கலாமா அந்த கதையெல்லாம், திருப்பியும் என்ன பண்றாரு, ரிவைஸ் பண்றாரு. ஸோ அதனால நம்ம இது சொல்றோம். ஸோ இது நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றது. அப்ப நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றது நம்மளுக்கு பெருசு, மற்றவங்க சொல்றது நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுடைய பிரமாணம். இப்ப நம்ம மற்ற சம்பிரதாயத்துக்கு நம்ம தர்க்கம் பண்றதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க, அது எப்படி நம்ம செய்யணும்னுட்டு. ஆனா பக்தராக இருக்கக்கூடியது நம்மளுக்கு இதுல ஃபுல் கன்விக்ஷன் இருக்கணும். முதல்ல நம்ம பிரபுபாதர் சொல்றதுதான் இலக்கு. என்ன இல்லை பிரபு அப்படின்னாக்கா அது கஷ்டம். முதல்ல ஆச்சாரிய வாழ்க்கை மீது நம்ம முழு நம்பிக்கை இருக்கணும் பிரபு. குரு
ஆச்சாரியா சாது சாது சாஸ்திர ஹரே வாக்கியா சித்தேத்தே கரியாக்கியா நாட்டம் தாஸ் டாக்கூர் சொல்றாரு பெரியவா சந்திரிகால. சாது சாஸ்திர குரு வாக்கியா, இதுதான் நம்மளுடைய ஒரே கோல் வந்து இதுதான். அங்க என்ன சொல்றாங்க, பிரபுபாதர் ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணா சுப்ரீம் பர்சனாலிட்டி காட், கிருஷ்ணா அடையும் வழி டிவோஷனல் சர்வீஸ். அதை நீ வந்து எப்படி சரியா செய்ய வேண்டும், பக்தருடைய சங்கமம். இதுதான் பிரபுபாவுடைய டீச்சிங்கோடைய எங்க பார்த்தாலும் ரிப்பீட் பண்ற மெசேஜ் வந்து இதுதான், ரைட் தானே? ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எனிதிங் எல்ஸ்? மீன்ஸ் கொஞ்சம்